ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம். அது மேக்ஸிமம் சொதப்பில் தான் போய் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த முறை அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் சொல்கிற இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள். மீஞ்சூரில் இருக்கிற சீமபுரம் டேம் அப்படின்ற இடத்த போய் லொக்கேட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், உண்மையிலேயே அமேசிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, அதுக்கு நான் கேரண்டி. இங்கே யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அஃப்கோர்ஸ் ஃபேமிலியோட எல்லாருமே வரலாம், சேஃபான ஒரு இடமும் கூட. இதுக்கு முன்னாடி நம்ம தையூர்ன்ற ஒரு இடத்த இதே போல் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம். ஆனால் அதை விட இது டபுள் மடங்கு பெருசு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இது ரொம்ப பக்கம். எனக்கு 25 கிலோமீட்டர் கூட வரல. எனக்கு தெரிஞ்சு நான் ஆவடியிலேருந்து வந்தேன், எனக்கு 25 கிலோமீட்டர் கூட வரல. ஆனால் தையூரில் இருந்தது எனக்கு நியர்பை எனக்கு 90 கிலோமீட்டர் கிட்டே வந்துச்சு. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை அடி மேலே அந்த வாட்டர் ஃப்ளோ போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த பக்கம் வியூவும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு லென்த் இருக்குது. அந்த பக்கமும் எல்லாருமே இதை வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் இறங்கி கீழே போகிறோம். இங்கே ஒரு டவுன் மாதிரி ஒரு வே போகும் பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் நம்ம இறங்கி போகிறோம். இந்த இடத்துல போகும்போது காலில் கல்லும் குத்துது, வழுக்கும் செய்யுது. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ இதுக்கு மேலெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு தண்ணியில் இறங்கியாச்சு. நீங்க பாத்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் நிற்க கூட முடியல. உள்ளே உட்கார்ற மாதிரி அந்த ஃபால்ஸுக்குள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதில் போய் உட்காந்து செட்டில் ஆகிட்டேன். டிஸ்க்ளைமர், உங்கள் ஃபோன் வாட்டர் ப்ரூஃப்னா மட்டும் தண்ணியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள், மொபைலை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்களேன், என் பக்கத்தில் முனிவர் மாதிரி ஒருத்தர் இது போல் உட்காந்துருக்காரு. இங்கே பாருங்கள், நான் தண்ணியோட டெப்த்து காமிக்கிறேன், ஆழம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மட்டும்தான் ஆழம் கம்மியாக இருக்குது, போக போக ஆழம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் டீப்பாக போங்க. அண்ட் டிசம்பருக்குள்ளே போய் பாருங்கள், வாட்டர் ஃப்ளோ எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே கம்மியாகிடும். அதுக்குள்ளே போய் பார்த்துருங்க.